என்ன ரங்கா காட்டுறீங்களா? என்ன ரங்கா காட்டுறீங்களா எல்லாரும்? அப்படிதான் இருக்கு. ஏன்னா இப்ப ஆன்லைன்ல நம்ம எதை பார்க்குறோம், என்ன நடக்குது, ஒரு மாதிரி எது உண்மை, எது பொய்ன்னே நம்மளால யோசிக்கவே முடியாத லெவல்ல தான் இப்போ ஆன்லைன்ல இருக்க விஷயம் எல்லாமே. இருக்கு. போய் குளிடா. இன்ஸ்டாகிராம்ல இருக்க அக்கவுண்ட்ல இருந்து நார்மலா இப்போ ஒரு ரீல்ஸு, வாய்ஸு, சவுண்ட் இப்படி எல்லா இடத்துலயும் இந்த ஏஐங்கிற ஒரு விஷயம் வந்து அஹ், என்ன பண்ணி வச்சுன்னு தெரியல. இதனால உண்மை எது, பொய் எதுன்னு முதற்கொண்டு கண்டே பிடிக்க முடியல. Your smile is very nice. அது ரொம்ப இப்போ ஆன்லைன்ல இந்த ஸ்கேம் பண்றவங்கலாம் இந்த ஸ்கேம் பண்றவங்கலாம் எப்படின்னா நார்மலா ஒரு ஃபோன் கால்லயோ இல்லைன்னா ஒரு மெசேஜ் ஓடிபி அதுலயே இப்பெல்லாம் அப்ப இந்த ஸ்கேம் பண்ணிட்டு போயிடறானுங்க. இந்த லெவல்ல இப்போ ஏஐ வேற இப்போ ஒரு மாதிரி ஒரு அசுர அவதாரம் எடுத்து வந்து நிக்குது. ஸோ இதை வச்சு இன்னும் யார் யார் என்னென்ன ஸ்கேம் பண்ண போறாங்க அதை பத்தி யோசிக்கும் போது இன்னும் பயமா இருக்கு. ஸோ இப்படி ஏஐ வந்து இந்த அளவுக்கு இந்த அளவு பெருசாகவும் இருக்கு. ஸோ இதனால என்ன நடக்கும்னா வருங்காலத்தில் நமக்கு வந்து வருங்காலம் இல்லை இன்னும் ஒரு 2-3 மாசத்துலயே உண்மை சொன்னா இப்பயே நம்ப தான் முடியல. இன்னும் 2-3 மாசத்துல ஏஐ எல்லாம் இன்னும் ரியலிஸ்டிக்கா மாறிடும். அதனால நமக்கு ஆன்லைன்ல பார்க்குற எந்த ஒரு நியூஸுமே உண்மை பொய் எதுவுமே தெரியாம போயிடும். நம்ம பார்க்குற கிரியேட்டர்ஸ் வாய்ஸ் எதுவுமே தெரியாது. அப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த ஏஐனால நிறைய ஃபேக் நியூஸ் பரவுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு பர்சன் செய்யாத தப்பு செஞ்சேன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஒரு பர்சன் செஞ்ச தப்பை நான் செய்யலை இது வந்து ஏஐ அப்படின்னு மாற்றுறதுக்குள்ளான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது ஒரு விஷயத்த பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு ஏஐ பண்ணுதுன்னா அப்போ ஓகே, நம்மளால பேச முடியும். நம்மளால ஒரு கேமரா முன்னாடி நின்று நம்மளுடைய கருத்தை நம்மளால இந்த நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஆன்லைனில் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இப்போ ஏஐ உள்ளே புந்துருச்சு. இப்போ எது உண்மை எது பொய்ன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கெல்லாம் ஒரு வழி வரணும்னா ஏஐ வச்சு பண்ணுறாங்கன்னா மேபி அதுக்கு வாட்டர் மார்க் ஆன்லைனில் அப்லோட் பண்ணும்போது இது ஏஐ வீடியோ தான் அப்படின்னு ஏதாவது இந்த ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காச்சும் ஏதாச்சும் இந்த ஆன்லைன் ஃபீச்சரில் கொண்டு வாங்கடா. இன்ஸ்டாகிராம் நம்பவே முடியலை. ரியலாக ஏஐயா ஒன்றும் தெரில. இது பார்த்தாதானே இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய இப்போ மனுஷனாக இருக்கும்போதே நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஏஐயும் உள்ளே போகும்போது இப்போ ஏஐயோட சேர்த்து வச்சுட்டு நிறைய ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. சொல்லி நிறுத்துக்கலடா அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துக்கிறேன். எந்த அக்கௌண்ட்டு யாரை நம்புறது இன்னும் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கு.